ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ யூடியூப் தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கேமிங் யூடியூப் தம்ப்நெயில் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த நிறையா யூடியூப் தம்ப்நெயில்ஸ் இருக்குது. அதில் கேமிங் ஸ்கோப்பில் எப்படி, கேமிங் டிபார்ட்மெண்ட்டில் எப்படி தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது தான் நான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோஷாப்பில் இந்த ரெசல்யூஷனில் ஒன்று எடுத்துக்கோங்க. என்ன ரெசல்யூஷன்னா, இமேஜ் சைஸ், இமேஜில் போய்ட்டு இமேஜ் சைஸ் பண்ணிங்கன்னா அந்த நீங்கள் வச்சுருக்கிற அந்த ஆர்ட் போர்டோட சைஸு உங்களுக்கு வந்துடும். ஸோ வித்து 1792, ஹைட்டு வந்து 1024, ஓகேங்களா? பிக்சல்ஸில் வச்சிடணும். இது வந்து 72. இதை விட கம்மியாக இருந்தாலும் ஓகே, இல்லை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே ஓகே தான் 72ல். ஓகேவா? இந்த சைஸுக்கு நான் ஒரு இது எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஆர்ட் போர்டில் இருக்கிறது தான் நம்மளுக்கு டிசைனாக அவுட்புட்டில் வரும். ஜேபேக்காக நமக்கு அவுட்புட்டில் வரும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போது இது பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எந்த கேரக்டரை கொண்டு வரணுமோ அந்த கேரக்டரை கொண்டு வந்துடலாம். ஸோ நான் இப்போ என்னென்னா, தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்ன இமேஜஸ் வேணுமோ அது எல்லாமே நான் தனியாக எடுத்து வைக்க போகிறேன். இதெல்லாமே நான் பிஎன்ஜியாக எடுத்து வச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து இவரோட இமேஜஸ் வேணும். ஸோ அதனால் ஓப்பன் வித் ஃபோட்டோஷாப் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இவரோடது வந்துச்சா? ஸோ இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணிட்டு, எல்லாம் வேணாம், இது வந்து கண்ட்ரோல் ஜே, இது கிளிக் பண்ணி இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜே அமுத்தினோன்னா டூப்ளிகேட் வந்துடும். ஸோ இந்த பேக்ரவுண்டுங்கிறத லாக் பண்ணியிருக்கிறது க்ளோஸ் பண்ணிடுங்க. ஐஸை க்ளோஸ் பண்ணோம்னா தெரியாது. இப்போ பாருங்கள், இது பண்ணால் தெரியாது, ஓப்பன் பண்ணால் தெரியும், விசிபிள் ஆகும். விசிபிள் அண்ட் இன்விசிபிள் இது பேர். ஓகேவா? ஸோ இப்போ இவரை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுக்கணும். இது நிறையா செலெக்ஷன் டூல் இருக்குது. அதில் இப்போது சப்ஜெக்ட் செலெக்ஷன் டூலில் இது மொத்தம் இதில் எது சப்ஜெக்டாக இருக்கோ அது மட்டும் தனியாக நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இப்படி வருது. ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் மாதிரி க்ரியேட் ஆகுது இங்கெல்லாம். ஸோ இங்கேயும் கரெக்டாக செலக்ட் ஆகலை. இது தனியாக தான் செலக்ட் ஆகுதே தவிர ஃபுல்லாக செலக்ட் ஆகலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிறேன். இல்லைன்னா பென் டூல் எடுத்திங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்து ஜஸ்ட்டு ட்ராக் மட்டும் பண்ணுறேன் அதுக்கு மேலேயே. ஓகேவா? இந்த மாதிரி டேக் மட்டும் பண்ணுறேன். இப்போது அதிகமாக பண்ணனால இப்போ அதை கம்மி பண்ணோன்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணோன்னா கம்மியாகும். கம்மியாச்சா? இப்போது இங்கே மட்டும் வேணும்னா ஆல்ட்டை எடுத்துகிட்டு வெறும் ஜஸ்ட்டு லெஃப்ட் கிளிக், மவுஸோட லெஃப்ட் கிளிக், மவுஸ் இது கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் இந்த இது எல்லாமே லெஃப்ட் கிளிக் தான். அதிகமாக இப்போ இது இங்கெல்லாம் அதிகமாக போயிடுச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே லெஃப்ட் கிளிக் கண்டினியூ பண்ணோம்னா அதுவே இதாகும். இங்கே வந்து ஆட் பண்ணணும். ஆடுக்கு வந்து ஜஸ்ட்டு லெஃப்ட் கிளிக் மட்டும் பண்ணால் போதும். கண்ட்ரோலோ ஆல்ட்டோ நம்ம கிளிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே ஓகே. இப்போ கரெக்டாக இது இங்கே மேலே ஒன்று இருக்குது. ஸோ பர்ஃபெக்டாக இது எல்லாத்தையுமே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு கண்ட்ரோல் ஜே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ மற்றது எல்லாமே ஹைட் பண்ணிட்டு இதை மட்டும் எக்ஸ்போர்ட் ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் போயிட்டு பிஎன்ஜி, ஜேபேக்காக எடுத்துடக்கூடாது, பிஎன்ஜி ஃபார்மேட்டில் எடுக்கணும். ஜேபேக்னா இது வரும் பாருங்கள், ஒயிட் பின்னாடி பேக்ரவுண்டு அதுவே ஒயிட் க்ரியேட் பண்ணிக்கும். ஆனால் நம்ம இவ்வளோ நேரம் எடுத்தது காரணமே பிஎன்ஜியாக எடுக்கணுங்கிறக்காக, பின்னாடி எதுவுமே தெரியக்கூடாதுங்கிறக்காக. அந்த இமேஜ் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும்னா பிஎன்ஜி தான் யூஸ் பண்ணணும். பிஎன்ஜி எடுத்துட்டோம். இங்கே டிரான்ஸ்பரன்சி கிளிக் ஆகலைன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆல்மோஸ்ட் பிஎன்ஜி எடுத்துனாவே டிரான்ஸ்பரன்சி கிளிக் ஆகிக்கும். ஸோ இங்கே எக்ஸ்போர்ட். இப்போ வந்து எந்த லொக்கேஷனில் அது எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்னு நான் இப்போ ஆல்ரெடி அந்த கேமிங் தம்ப்நெயில்னு போட்டிருக்கேன். ஸோ நான் இங்கேயே இது பண்ணிக்கிறேன். இது வந்து கேம் பிளேயர் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொன்றும் என்னென்ன தேவையோ அது இந்த மாதிரி கொண்டு வந்து செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி ஒவ்வொன்றா பிஎன்ஜியாக எடுக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து நான் தனியாக பிஎன்ஜி எடுத்தேன். இதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணால் இதுக்கோட பேக்ரவுண்ட் ஒன்று தேவை.
ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த கேமிங் இங்கிருந்து இவரை சரி கேம் பிளேயர் தான் நம்ம சேவ் பண்ணோம். ஸோ இதுதான், இதை ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி அமுத்துனா இந்த மாதிரி கட்டம் வரும். இல்லைன்னா ஒரு சில இதில் இம்போர்ட் பண்ணாவே வரும். ஷிஃப்ட்டு ஆல்ட் ரெண்டையும் கிளிக் பண்ணி லெஃப்ட் கிளிக்கில் ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது கட் ஆகிறனால நான் இந்த இப்படி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக இது கட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இந்த சைடு தான் கட் ஆகுறது அதிகமாக தெரியுது. இப்போ என்ட்ரு அமுத்துனா இந்த இது போயிடும். ஸோ இந்த சைடு இருக்கிறது முடிஞ்சால் இந்த கை தூக்காத மாதிரி இருக்குன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கலாம். சாரி. ஸோ இப்போது கண்ட்ரோல் டி அமுத்திட்டு மறுபடியும் இப்படி இது பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஓரளவுக்கு ஓகே. இப்போது என்ன பண்ணணும்னா இதோட பேக்ரவுண்ட் நம்மளுக்கு தேவை. இவருக்கு பின்னாடி இருக்க ஒரு பேக்ரவுண்ட் வேணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி ஒன்று நான் எடுத்துக்கிறேன். இல்லை ஸ்டுடியோ பேக்ரவுண்ட் அப்படிங்கிற கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஒரு பேக்ரவுண்ட் மட்டும் நான் செலக்ட் பண்ணி சேவ் இமேஜஸ் இங்கே. ஓகே. ஸோ இப்போது இந்த பேக்ரவுண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு இதோட பேக்ரவுண்டுக்கு அப்ளை பண்ணுறேன். மறுபடியும் இது ஃபுல்லாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது, லெஃப்ட்டு ரைட்டு கம்மியாக இருக்குது. ஷிஃப்ட்டு ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே லெஃப்ட் ட்ராக் பண்ணோன்னா ஃபுல்லாக வந்துடும். ஆனால் மற்ற பின்னாடி இருக்கிறதெல்லாம் மறைஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா இது அப்படியே கீழே போட்டோம்னா அதுக்கு பின்னாடி வந்துடும். ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே போட்டோம்னா ஒயிட்டு வந்துடும். ஸோ ஒயிட்டு வேண்டாம், நம்மளுக்கு இதான் வேணும். அதனால் ஒயிட்டுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி வந்து இந்த கேரக்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம அரேஞ்ச் பண்ணணும் லேயர்ஸை. எது பின்னாடி போகணுமோ அது லாஸ்ட்டில் இருக்கணும். ஸோ ஒயிட்டு நம்ம டெலீட் பண்ணிடலாம், ஏன்னா ஒயிட் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதுவும் கூட இந்த ரெண்டும் கூட வேண்டாம். ஸோ இந்த இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நான் இதை ரீநேம் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ரீநேம் பிஜி அப்படின்னு போட்டுக்கிறேன். இது கேம் பிளேயர் அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? ஸோ இப்போது பிஜி வந்து ரெண்டுமே ரொம்ப கிளியராக இருந்ததுன்னா எது பார்க்குறது, ஆடியன்ஸ்க்கு வந்து எதை பார்க்கணுன்னு தெரியாது. ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிறோம், பிஜியை கொஞ்சம் பிளர் மாதிரி பண்ணிக்கிறோம். ஸோ பிளர் ஃபில்டரில் போயிட்டு பிளர், அதில் கியூசன் பிளர் அப்படின்னு இருக்கும். அதில் ஒரு 2 வச்சிட்டோம்னா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், இது ஆஃப் பண்ணுறேன். பிளர் ஆஃப் பண்ணால் இப்படி கிளியராக தெரியுது, பிளர் ஆன் பண்ணால் இப்படி தெரியுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இது பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இங்கே கீழே ஃபில்டரில் போயிட்டு எஃபெக்ட்ஸ்க்கு பக்கத்தில் லேயர் மாஸ்க் இருக்கும், லேயர் மாஸ்க் பக்கத்தில் இந்த ஃபில்டர் இருக்கும். இதில் போயிட்டு எக்ஸ்போஸ்சர் அதை இது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்போஸ்சர் மட்டும் கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும். டார்க்காக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம பேக்ரவுண்டை இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு கேம் பிளேயர்னால் இவர் தான் மெயின் சப்ஜெக்ட்டு. ஸோ இவர் மீன்ஸ் உங்களுக்கு நீங்கள் ஒரு கேம் பிளேயராக இருக்கீங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு பிஎன்ஜியை நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? மாற்றிட்டு இந்த மாதிரி பேக்ரவுண்டில் இந்த மாதிரி கொஞ்சம் பிளர் எஃபெக்ட் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ நம்ம இப்போது பேக்ரவுண்டு கொஞ்சம் பிளர்ரியாக ஆக்கிட்டோம். ஸோ இன்னும் வேணுன்னா கூட நீங்கள் இந்த கியூஷன் பிளரை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வரும். ஸோ இங்கே வந்துட்டு லைட்டாக ரொம்ப ஓவராக பிளர் பண்ணாலுமே அது இதாகிடும். பாருங்க, இப்போ இப்படி வைக்கிறேன், 4.6 வைக்கிறேன், அது ஓவர் பிளர் ஆகிடும், ப்ளஸ் லோடும் அதிகமாகிடும். ஓகேவா? ஸோ அதனால் இது ஓகே தான். பட்டு இப்போ என்னென்னா
இங்கே இருக்கிற கேரக்டர் கொஞ்சம் எக்ஸ்போஷர் வேணும். ஸோ அதுக்கு கேரக்டரோட லெவல் ஆர் கர்வ்ஸ் ஆர் பிரைட்னஸ், நான் பிரைட்னஸ் எடுத்துக்கிறேன். பிரைட்னஸ் லைட்டாக தெரியுதா? அப்புறம் இந்த கான்ட்ராஸ்ட். ஸோ இது எதுக்குன்னா, இப்போ நம்ம பேக்ரவுண்டை டம்மி என்ன சொல்கிறது, கொஞ்சம் டார்க் ஆக்கிட்டோம். பட்டு சப்ஜெக்டை வந்து நம்ம அப்படியே விட்டோம்னா ஒரு நார்மலாக தான் தெரியும். ஸோ இது பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் கொடுத்தோம்னா இன்னும் கூட கொஞ்சம் எஃபெக்டிவாக தெரியும். ஓகேவா? ஸோ இது வந்து ஆல்ரெடி நெட்லேருந்து எடுத்தனால கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ உங்களோடதெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த லாஸ்ட் ஸ்டெப்பு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் கொடுத்தா தான் பேக்ரவுண்ட்லேருந்து ஃபோர்க்ரவுண்டுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஹவ் டு சரி, நார்மல் டெக்ஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து தனியாக இப்போது தம்ப்நெயில் க்ரியேஷனுக்கு தனியாக இது இல்லை. பட் உங்களுக்கு நீங்கள் ஒரு சில தம்ப்நெயில்ஸில் பார்த்துருப்பீங்களா டெக்ஸ்ட், அந்த மாதிரி டெக்ஸ்ட்னா இப்போ நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறது வந்து அமெரிக்கன் கேப்டன் அப்படிங்கிற ஒரு தம்ப்நெயில் எடுத்திருக்கேன். இது வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் லிங்க்கு. ஸோ இல்லைன்னா டேஃபாண்ட்டில் போயிட்டு அமெரிக்கன் கேப்டன் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால். ஸோ இது ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் போனீங்கன்னா இந்த நேம் அடிச்சிட்டிங்கன்னா அது வந்துடும். ஓகேவா? இது ரெண்டுமே ஓகே. ஸோ இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இது என்ன நேம் பாருங்கள், அமெரிக்கன் கேப்டன். அமெரிக்கன் கேப்டன். ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே போயிட்டு அதே நேம் நான் டைப் பண்ணுறேன். கொஞ்சம் வந்துச்சு பாரு, இங்கே வந்துச்சா? ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ இதை ஸ்கேல் பண்ணோம்னா கண்ட்ரோல் டி அமுத்தி இப்படி இது பண்ணலாம். அப்படி இல்லை, இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாருமே செலக்ட் ஆனதுக்கப்புறம் இங்கேயும் நீங்கள் 300னா இப்படி பெருசாகிடும். இல்லை எனக்கு நியூமெரிக்காக தான் வேணும்னா இங்கே 150 அப்படின்னு போட்டிங்கன்னா கூட வந்துடும். 170. ஓகேவா? இந்த மாதிரி நான் போட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃபாண்ட்டை கொஞ்சம் பெருசு பண்ணணும். இன்னும் கூட கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன், இன்னும் ஃபுல்லாக வரணும். ஓகே, ஒரு 50 90 இருக்குது, 160 170 அப்படி வச்சுக்கிறேன். இல்லைன்னா 180. ஸோ 180 வச்சுக்கோ. ஓகே, இது ஓகே. ஸோ இப்போது 180 வச்சுட்டேன். இதுலேருந்து அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஹவு டு இதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற, இப்போ கேமிங் அப்படின்னா கேமிங்கோட நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதோட டைட்டில் மாதிரி தானே. ஸோ அந்த டைட்டில் இப்போ நான் வந்து ஹவு டு மேக் போட்டுட்டு இங்கே வந்து யூடியூப் THUMBNA தம்ப்நெயில் கிரியேட்டிங். ஸோ இப்போ நான் இப்படி போட்டேன், ஆனால் இது எதுவுமே ஆர்டராக இல்லை. ஸோ ஜஸ்ட் ஹவு டு மேக் அப்படி இது பண்ணிட்டு இப்போது இந்த இதை ஸோ இதுதான் ஒரு இது. இப்போ நான் நார்மலாக இருந்துச்சுன்னா வெறும் ஹேண்ட் இல்லாமல் இப்படி இருந்துச்சுன்னா இப்படி வச்சுக்குவேன். ஸோ இப்போ ஹேண்ட் இருக்கிறனால இது கட்டாகிறது தெரியுது. ஸோ நான் இப்படி வச்சிட்றேன். ஸோ இது ஸ்பேஸிங்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பக்கம் இருந்துச்சுன்னா இங்கே பிளாங்காக இருக்கும். ஸோ இது நம்ம இங்கே வச்சிடலாம். ஹவு டு
கிரியேட்டிங். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஹவு டு மேக் யூடியூப், இதை வந்து இங்கே வந்து கீழே வந்து ஒரு நிமிஷம், யூடியூப் அண்ட் தம்ப்நெயில் இதை மட்டும் நான் ஹைலைட் பண்ணணும். ஸோ அதனால் நான் இங்கே என்ன பண்ணுறேன், யூடியூப்பை எஃபெக்ட்ஸில் போயிட்டு கலர் ஓவர்லே அப்படின்னு இருக்கும். அங்கே அதுக்கு மட்டும் ஏன்னா நான் ஏன் அது மட்டும் செலக்ட் ஆகுதுன்னா, ஒரு நிமிஷம், கரெக்டாக அந்த என்ன ரெட்டே வச்சுக்கிறேன், யூடியூபுக்கான ரெட்டு அது வச்சிடறேன். ஏன்னா நான் யூடியூப் மட்டும் செலக்ட் பண்ணேன், நம்ம எல்லாமே தனித்தனியாக நம்ம டைப் பண்ணியிருக்கோம். அடுத்தது தம்ப்நெயிலுக்கும் இங்கே எஃபெக்ட்ஸில் போயிட்டு மறுபடியும் அதே மாதிரி கலர் ஓவர்லே கொடுத்தோம்னா இங்கே வந்து இதை நான் வந்து எல்லோவில் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ கிரியேட்டிங், ஹவு டு மேக் தம்ப்நெயில் கிரியேட்டிங். ஓகேவா? இப்போ பேக்ரவுண்ட் ரெடி, கேம் பிளேயர் ரெடி, டெக்ஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஆனால் டெக்ஸ்ட் எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்குது. நம்ம இப்போது எதுவும் பெருசாக இது ஒன்றும் ஹைலைட்டாக தெரில. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட்டு நான் யூடியூப்பில் எடுத்துட்டு மறுபடியும் அந்த எஃபெக்ட்ஸில் போயிட்டு பெவல் அண்ட் எம்போஸ், ஸோ 3D டெக்ஸ்ட்டில் நம்ம தெரியறதுக்காக நம்ம இது கிரியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இது எல்லாமே ஆங்கிள்ஸ் கிரியேட் பண்ணுறது. ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்து சைஸ், இப்போ சைஸ் இது பண்ணோம்னா இந்த மாதிரி யூடியூப் இதோட என்ன சொல்கிறது, கலர்ஸ் சேஞ்ச் பண்ணாலும் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு இந்த இதுவே எனக்கு ஓகே தான். ஸோ அதனால் நான் இதை அப்படியே வச்சிடறேன். ஸோ இப்போது இதை அப்படியே எடுத்து இதுக்கு போடுறேன். ஸோ இதுவும் அதே எஃபெக்ட்ஸ் வந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும்னா இந்த கலரில் வேணுங்கிறதுனால நான் புதுசாக பண்ணுறேன். முன்னாடி இதே எஃபெக்ட்ஸ் இதுக்கு வேணும்னா இந்த யூடியூப்பில் இருக்கிறத எடுத்து இந்த எஃபெக்ட்ஸ் மட்டும் எடுத்து அப்படியே அந்த தம்ப்நெயிலுக்கு போட்டோன்னா அதோட எஃபெக்ட் வந்துடும். ஓகேவா? ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி போட்டிங்கன்னா ரெண்டுக்குமே இருக்கும். இல்லை இதுக்கு வேணாம், எனக்கு இந்த யூடியூப் எஃபெக்ட் வந்து யூடியூப்புக்கு வேணாம், தம்ப்நெயிலுக்கு வேணும்னா இந்த எஃபெக்ட் மட்டும் எடுத்து தம்ப்நெயிலுக்கு போட்டிங்கன்னா அப்படி வந்துடும். இது நார்மலாகிடும். ஓகேவா? சரி, எனக்கு யூடியூப்க்கு இது இப்படியே இருக்கட்டும். தம்ப்நெயில் அதுக்கு மட்டும் நான் மாற்றிக்கிறேன். மறுபடியும் அங்கே போய் அதை கிளிக் பண்ணிட்டு தம்ப்நெயில் லேயரை கிளிக் பண்ணிட்டு, எப்போவுமே லேயரை கிளிக் பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் பெவல் எம்போஸ் மறுபடியும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி இது பண்ணிடுறேன். தெரியுதா? இப்போ ஆகிறது தெரியுதா? இது நார்மலாக வச்சிங்கன்னா தான் இங்கே அப்ளை ஆகும். ஒவ்வொன்றும் பண்ண பண்ண இது வேறு வேறு டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ இது நார்மலாக வைக்கலாமா இல்லை வேறு மாதிரி வைக்கலாங்கிறது உங்கள் ஐடியா தான். ஸோ இங்கே வந்து இதுவும் நார்மலாக வச்சோன்னா இந்த பிளாக் இதாகல, இங்கே ஷேடோ மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்காக ஷேடோ மோடுன்னு இருக்கா. ஸோ இங்கேருந்து டார்க்கன், ஸோ இப்படி வச்சுக்கிறேன். தம்ப்நெயிலுங்கிறது ஒரு மாதிரி வச்சு இந்த ஷேடோ ப்ளஸ் 3D ரெண்டும் இருக்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ டெக்ஸ்ட்டு இது பண்ணிட்டோம். இது ஓரளவுக்கு ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரூலர் Ctrl+R இது பண்ணிங்கன்னா போயிடும். மறுபடியும் Ctrl+R கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரூலர் வரும். வச்சுட்டு இப்படி கோடு ஒரு லைன், இந்த எல்லா டெக்ஸ்ட்டும் ஒரே லைனில் இருக்கிற மாதிரி வைக்க போகிறேன். ஸோ இப்படி நான் வச்சிடறேன்.
ஓகேவா? அப்போதான் ஒரு அலைன்மெண்ட் கிடைக்கும். அதனால ஸோ எனக்கு இந்த ரெட்டு மட்டும் எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப ஓவராக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த ரெட்டு மட்டும். ஸோ அதனால் அதோட இது ஒப்பாசிட்டி ஏதாச்சும் கம்மி பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அதுக்கும் இது பண்ணிக்கிறேன். இதில் வந்து இங்கே ஸோ இதில் டிஃப்ரெண்ட் இது இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் கரெக்டாக கனெக்ட் ஆகுதான்னு பாருங்கள். இது வச்சுட்டு ஸோ நானும் இப்போ சூஸ் பண்ணி தான் பார்க்குறேன். ஸோ ரெட்டு வச்சு பார்த்தா இந்த யூடியூப் ரெட்டு கொண்டு வரலான்னு பார்க்குறேன். பட் அது கரெக்டாக கிட்ட ஆகுது. சரி ஓகே, நான் இந்த கலரே வச்சுக்கிறேன். யூடியூப். ஸோ இங்கே வந்துட்டு இந்த மாதிரி பிளர்ஸ் இந்த கலர்ஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து பிளெண்டிங் மோடு நிறையா இருக்கும். நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது கலர்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா அது ஒரு டைப்பில் தெரியும். பட் எனக்கு பெருசாக இல்லை. ஓகே, இந்த இது யூடியூப் ஓகே நினைக்கிறேன். நான் ப்ரொஃபஷ்னலாக இல்லை. சரி, நான் நார்மலே வைக்கிறேன். நார்மலாக வச்சுட்டு ஸோ இப்போ வந்து யூடியூப் இது நான் நினச்ச கலர் வரல. பட் இப்போ இதுக்கு இது ஓகே. ஸோ இது ரெண்டுமே நான் ஹவு டு மேக் அதையும் கொஞ்சம் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் நினச்ச மாதிரி இது வராதனால இங்கே போய்ட்டு எஃபெக்ட்ஸ் போயிட்டு பெவல் அண்ட் எம்போஸ் அது கொடுக்குறேன். அதில் அந்த டெப்த்து கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கிறேன். சைஸும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ளாட்டாக தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நான் இதை சூஸ் பண்ணுறேன். அது ஒரே ஒரு ரீசன் தான். ஸோ அதனால் அதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஆரஞ்சு இது வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன். இங்கே நார்மல், தென் ஷேடோவுக்கு அதே தான். நார்மல் வச்சிங்கன்னா தான் இந்த இது தெரியும், அப்படியே இருக்கிறது அப்படியே தெரியும். ஸோ இல்லைன்னா அது என்ன சொல்கிறது, ஷேடோ மாதிரி தெரியாது. அந்த பிளெண்டிங் மோடில் ஒரு சில இதில் ஷேடோஸ் தெரியும். பட்டு மெயினான இதில் நார்மல் வச்சிட்டிங்கன்னா அந்த இருக்கிற கலர் அப்படியே தெரியும். இல்லைன்னா அது பிளெண்ட் ஆகிட்டு அந்த கலர் தெரியாமல் அந்த கலரும் இன்னொரு கலரும் பிளெண்டிங்கில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு விஷுவல் ஆகும். ஸோ அதனால் நான் நார்மலே வச்சுட்டேன். இப்போ ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் வரும். ஓகேவா? ஸோ நான் இந்த கலரை காப்பி பண்ணோம் அப்படிங்கிறக்காக நான் இதை கோடிங், அந்த கலரோட கோடிங் இதை நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா இதுக்கும் நான் அதே எஃபெக்ட்ஸ் தான் போட போகிறேன். ஸோ அப்படி இல்லைனா இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிரியேட்டிங் அதுக்கு ஸோ இந்த எஃபெக்ட் எடுத்து இந்த கிரியேட்டிங் அதுக்கு கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கும் இதுக்கும் ஒரே மாதிரியான இது வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணேன், இப்போ டெக்ஸ்ட் ஓரளவுக்கு ஓகே. அப்போ அந்த யூடியூப்புங்கிறது மட்டும்தான் ஒரு இதாக இருக்குது. சரி ஓகே, டெக்ஸ்ட்டு உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நான் நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த லேயர் எதுக்குன்னா பேக்ரவுண்டுக்காக யூஸ் பண்ணுறேன் இது. ஸோ க்ரியேட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த கேரக்டருக்கு பின்னாடி வச்சிட்றேன். வச்சுட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறோம். ப்ரஷ் டூலில் ஒரு 400 அப்படி வச்சுக்கிறேன். எடுத்து ஹார்ட்னஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு இதில் ஒரு ப்ளூ வச்சுட்டு கொஞ்சம் சைஸு வந்து பெருசு பண்ணுறக்காக பீக்கு பக்கத்தில் இருக்கிற ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணால் சின்னதாகும், க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணால் பெருசாகும். ஓகேவா?
ஸோ இப்போ இந்த மாதிரி அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிட்டு இதை வந்து ஒயிட் ஆக்கிட்டு இங்கே ஹார்ட்னஸ் வந்து ஒரு 25 வச்சுக்கிறேன். கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வச்சுட்டு ஜஸ்ட்டு ஏன் இவர் மேலே பண்ணலைன்னா, ஏன்னா இந்த லேயர் வந்து இதை கேம் லேயர் கீழே தான் இந்த 2 இது இருக்குது. ஸோ அதனால தான் அவர் மேலே பண்ணல. ஸோ இந்த லேயரில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். எங்கெங்கெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இதுலலாம் இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ நம்ம இதுக்கு பின்னாடியே ஒரு அவுட்டர் க்ளோவை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபயர். ஸோ இந்த இதுக்கு தேவைப்படாதான், பட் நார்மலாக இது கேமிங்கிறனால அந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு ஃபயர்ஸ் இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறனால நான் அதை எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்து இந்த கேரக்டருக்கு பின்னாடி தான் வைக்கணும். ஓகேவா? இந்த கேரக்டருக்கு பின்னாடி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் இங்கே வச்சுக்கிறேன் ஓவராலாக தெரியறதுக்காக. இங்கே வச்சுட்டு பின்னாடி பிளாக் கலர் இருக்குது, அது போகணுன்னா இந்த லேயர் கிளிக் பண்ணிவிட்டு நார்மலில் போயிட்டு ஸ்க்ரீனுன்னு வச்சிங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் போயிடும். ஓகேவா? ஸோ இப்போது வந்து ஸ்க்ரீனில் இதாகிடுச்சு. இப்போது இங்கே போயிட்டு லெவல்ஸ் ஆர் கர்வ்ஸ் அதை எடுத்துகிட்டு இங்கே இருக்கிற இந்த டார்க் இதை மட்டும் நீங்கள் இது பண்ணிங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டல்லாக தெரியாமல் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக தெரியும். இந்த ஒயிட் இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் பிரைட்டாக கொஞ்சம் டல்னஸோடு இருக்கும். ஸோ நம்ம மோஸ்ட்லி இதை மட்டும் நம்ம இது பண்ணுவோம். இந்த ஒயிட்னஸை நம்ம ஏற்ற வேணாம். ஓகேவா? ஸோ இப்போ இதவே எடுத்துகிட்டு நான் இங்கே கொண்டு போனோம்னா இது அந்த கலருக்கு சேஞ்ச் ஆகிடும். இதுதான் இந்த ரெட்டும் இதுவும் இதாகிட்டு அந்த முன்னாடி அடித்த ப்ரஷ்ஷும் கலரும் சேர்ந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இதை நான் அப்படியே ஸ்கேல் பண்ணுறேன். ஸோ ஓகே கொடுத்துட்டு, ஏன்னா ஸ்க்ரீனோட இதாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பிளெண்டிங் மோடில் இது பண்ணோம்னா நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் சேஞ்சிங் க்ரியேட் ஆகும். இது வந்து இது க்ரியேட் ஆனதுனால ஸோ இந்த இது ஒவ்வொன்றா நம்ம சேஞ்ச் பண்ணோம். இது லைட்டிங்கே ஓகே தான். ஸோ நான் இது க்ரியேட்டிங் இங்கே வச்சுக்கிறேன். தம்ப்நெயில். ஸோ நேராக தான் இருக்கான்னு பார்க்குறதுக்கு நம்ம ரூலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி இது பண்ணிக்கிறேன். பட் இன்னும் எனக்கு டெக்ஸ்ட்டு மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே, இப்போதைக்கு அது இது பண்ணலாம். இல்லை டெக்ஸ்ட்டுக்கு இது பண்ணோம்னா இந்த டெக்ஸ்ட்டு இதில் போயிட்டு ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ஒன்று இருக்கும், அதை இது பண்ணிங்கன்னா அந்த அவுட்டர் லைன் மட்டும் க்ரியேட் பண்ணி கொடுப்போம். ஒரு பிளாக் வச்சோன்னா அதுக்கப்புறம் இந்த சைஸ் 4லேருந்து பண்ணால் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் ஹைலைட்டடாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. டெக்ஸ்ட்டு ப்ளஸ் பின்னாடி பேக்ரவுண்ட் ஒரு ஸ்ப்ளாஷ் மாதிரி ஃபயர்ஸ் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் நீங்கள் வேணும்னா இது நீங்கள் தனித்தனியாக கூட இது பண்ணிட்டு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு இது இங்கேயும் இருக்கிற மாதிரி கூட நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட இன்னொரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு
பின்னாடி வச்சுட்டு நம்ம என்ன கலர் வேணுமோ அந்த கலரோட இல்லாமல் வேறு இந்த கலர் நான் வைக்கிறேன்னு வைங்க. ப்ரஷ் எடுத்துட்டேன், இப்படி அடிச்சிட்டோம்னா அந்த கலர் இதாகும். ஸோ இதுக்கப்புறம் இதோட இதை கீழே வச்சுட்டு லைட் அண்ட் ஸ்க்ரீன் அந்த மாதிரி இது பண்ணால் அந்த ரோஸ் கலரோட அந்த என்ன சொல்ல அந்த ஃபயர்ஸ் தெரியும். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு செஞ்சு காமிக்கிறதுக்காக வச்சேன். ஆனால் இந்த இதுக்கு இது நல்லா இல்லை. ஸோ நார்மலாக இருக்கிறதா ஓகே. ஓகேவா? ஸோ கைஸ், ஸோ இப்போது எல்லாமே இது பண்ணிட்டோம். இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த இதுக்கு இப்படி இருந்தாவே ஓகே தான். பட் ஒரு சில இதில் கரெக்டாக இமேஜஸ் இருந்துச்சுன்னா நம்ம இந்த டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் ஸ்க்யூ பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+T, செலக்ட் ஆகலை. ஸோ இது ஒன்று, யூடியூப் ஷிஃப்ட் அமுத்தி நான் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். தம்ப்நெயில், கிரியேட்டிங் எல்லாம் செலக்ட் பண்ணி Ctrl+D கொடுத்தா இது ஃபுல்லாக செலக்ட் ஆகும். அதுலேருந்து ரைட் கிளிக் பண்ணி ஸ்க்யூ, SKEW கொடுத்துட்டோம்னா இப்போது இந்த லெஃப்ட்லேருந்து இப்படி இது பண்ணோம்னா இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவில் உங்களுக்கு தம்ப்நெயில் கிரியேட் அந்த டெக்ஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ ஆனால் நம்மளுக்கு இந்த இதுக்கு பெர்ஸ்பெக்டிவ்க்கு இந்த பார்த்த மாதிரி இதுக்கு தேவைப்படாது. பட் இது ஓகேவாக இருந்தாலுமே இது உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது நீங்கள் எடுக்கிற தம்ப்நெயிலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஆப்ஷன்ஸ். ஓகேவா? எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு Ctrl+T, ரைட் கிளிக், ஸ்க்யூ. ஓகேவா? இப்போது எல்லாமே செலக்ட் ஆகலை, அது மட்டும் பார்த்துக்குங்க. யூடியூப். ஸோ எல்லாத்துக்கும் Ctrl+T, ரைட் கிளிக், ஸ்க்யூ இப்படி வச்சுக்கிறேன். ஜஸ்ட் என்டர். நான் லைட்டாக மட்டும் வர மாதிரி வச்சுருக்கேன், பெருசாக தெரியாது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அதாவது கான்செப்ட் இதுதான். நீங்கள் உங்களோட தம்ப்நெயிலுக்கு எந்தெந்த மாதிரி இமேஜஸ் வைக்கணுமோ அது ரிலேட்டடாக நீங்கள் பேலன்ஸ், இமேஜ் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே இமேஜ் வச்சிங்கன்னா இங்கே வந்து டெக்ஸ்ட்டு அதுக்கு ரிலேட்டபுளாக இருக்கணும். டெக்ஸ்ட்டே வைக்காமையும் இருக்கக்கூடாது, டெக்ஸ்ட்டு மட்டுமே நிறையாவும் வைக்கக்கூடாது. ஸோ அதனால் இங்கே இமேஜ்னால் எனக்கு இந்த இமேஜ் இந்த கை இல்லாமல் இது வரைக்கும் மட்டும் இருந்துன்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஓவராலாக அந்த என்ன சொல்கிறது, இமேஜ் பார்க்குறதுக்கு கரெக்டாக நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸிங் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இதுதான் தம்ப்நெயில் க்ரியேஷன். ஸோ பேசிக்காக தம்ப்நெயில் க்ரியேஷன் இப்படி தான் இது பண்ணுவோம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.